அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய அடையாளமான மீண்டும் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர் என்று நிரூபிக்கும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் வந்து கேடயத்துலேருந்து பாண்டியர் சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க, மீன் சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இது வந்து தேவையில்லாமல் சீமான் வந்து 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்க பார்க்குறாரு, தேவையில்லாமல் சாதி முதல்ல உருவாக்க நினைக்கிறாரு, இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு அவர் எப்போதும் மாதிரியே இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ பொதுக்கூட்டத்தில் ஏதாவது வேற ஒரு கோரிக்கையை வச்சு இல்லை வேற ஒரு சமூகத்தோட கோரிக்கை வச்சு மிங்கிள் பண்ணி அந்த பொதுக்கூட்டம் நடத்தினாலும் நம்ம கலந்துக்கிறாம தவிர்க்கலாம். ஆனால் குறிப்பாக அது ஒற்றை கோரிக்கை மட்டும்தான், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் வந்து நீக்கணும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கை, அதுவும் நமக்கான கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் முலார். இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா, நேற்றைய முன்தினம் நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் ஒரு காணொலி வந்து பதிவு செஞ்சோம். அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவிலிருந்து நீக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் மாபெரும் பொதுக்கூட்டம் வந்து தேனியில் பங்களாமேடில் வந்து நடைபெறதுக்கு, இதில் பெருந்திரளாக தேவேந்திர குல வேளாளர் சமூகம் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து போன காணொலி வந்து பதிவு செஞ்சுருந்தோம். இன்றைக்கி அந்த பொதுக்கூட்டத்தை சீர்குலைக்கணும், அந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பான்மையான மக்கள் வந்து கலந்துக்கக்கூடாது, இதில் சாதி முறைன்னு ஒரு சிலர் சாதிய அமைப்பை சார்ந்தவங்க தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் ஒரு சில கருத்துக்களை வந்து அவங்களோட யூடியூப் சேனல் வந்து பதிவு செஞ்சுட்ருக்காங்க. இது தேவையில்லாமல் சீமான் வந்து சாதி பிரச்சனை உருவாக்க பார்க்குறாரு, மீண்டும் வந்து இந்த 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்குறாரு, சாதி முதல்ல உருவாக்குறாரு, பதற்றத்தை உருவாக்குறாரு அப்படின்னு ஒரு சிலர் வந்து இதை கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சுட்ருக்காங்க. அது சம்மந்தமான காணொலி தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி போன காணொலியில் நம்ம பதிவு செய்யும்போது நாம் தமிழர் கட்சி ஒரு போஸ்ட் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதாவது பட்டியல் பிரிவிலேருந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு வந்து மாபெரும் பொதுக்கூட்டம் அப்படின்னு வந்து அந்த ஒரு போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டரை நம்மளோட மூவேந்தர் மீடியாவில் போட்டிருந்தோம். அந்த போஸ்டரில் சைடில் ஒரு அரசரோட, ஒரு பாண்டிய மன்னரோட உருவம் மாதிரியே ஏஐயில் ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவில் வால் பிடிச்ச மாதிரியும் அந்த கேடயத்தில் பாண்டியர்களுடைய அந்த முத்திரையான மீன் சின்னத்தையும் அதில் பொறிச்சிருந்தாங்க. அது சம்மந்தம் நம்ம வந்து பேசலை. ஏன் பேசலை அப்படின்னா, இந்த பாருங்கள், பல்லர்கள் தான் பாண்டியர்கள் என்று நிரூபிக்கும் விதமாக ஒரு பாண்டியருடைய புகைப்படத்தை வந்து ஏஐ மூலயமா போட்டு அதில் கேடயத்தில் வந்து பாண்டியர்களுடைய அந்த முத்திரையான அந்த சிம்பிளை வந்து கேடயத்தில் போட்டிருக்காங்க. நம்ம தான் பாண்டியர் அப்படின்ற காட்டுறதுக்காண்டி இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டத்தில் போட்டிருக்காங்க அப்படின்னு போன முறை தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களில் உணர்வுகளை தூண்டு விதமாக நம்ம வந்து பதிவில் வந்து பதிவு செஞ்சுருக்கலாம். இதை பார்த்துட்டு ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் எதிர்கருத்துக்களை வந்து வைப்பாங்களே, தேவையில்லாமல் வந்து நம்மளே அதை வந்து பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிற வேலையை நம்ம முன்னெடுக்கணும். அதுவும் குறிப்பாக ஒரு சமூகத்துடைய கோரிக்கையை வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து எடுக்குது, அப்படி இருக்கும்போது அதில் பெருந்தலாக கலந்துக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை போட்டு நம்ம நிறைவு பண்ணிட்டோம். அதில் உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்போம். என் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவங்க கூட ஒரு சில பேருக்கு வந்து கேள்வி இருக்கலாம். அதாவது வந்து 2026 தேர்தல் இருந்துருச்சு, அதனால் ஓட்டுக்காண்டி சீமான் வந்து சும்மா நாடகம் ஆடுறாரு அப்படின்னோட நீங்கள் வந்து நினைக்கலாம். அப்படி நாடகம் ஆடுறவராக இருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலேயே ஏன் தேவேந்திர குல வேளாளர் அரசாணைக்கு வந்து ஒரு குரல் கொடுத்துருக்க போகிறாரு, அதே சமயம் ஏன் வந்து பல்லருக்கு தான் பாண்டியர் அப்படின்னு பொது மேடையாக இருக்கட்டும், அது பத்திரிகை செய்தியாக இருக்கட்டும், ஊடக செய்தியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவர் தொடர்ந்து அவர் வந்து பேசிகிட்டு இருக்கணும். ஒரு சமூகங்கள் எதுக்குதுன்னு தெரிஞ்சு கூட வந்து துணிஞ்சு வந்து அண்ணன் பேசினார். ஏன்னா மருதநலக்குடிகள் யார், பாண்டியர் யாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது ஏன் சொல்லியிருந்தோம்னா, இந்த காரணத்துக்காண்டி தான் சொல்லியிருந்தோமே தவிர்த்து வந்து இந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு மீண்டும் பல்லர்கள் தான் பாண்டியர் என்று நிரூபிக்கும் விதமாக வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு பேனர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பதிவு செய்யலை. சரிங்களா? இந்த ரீசனுக்காக தான் பதிவு செய்யலை. ஆனால் இதை ஒரு சிலர், அதாவது இன்னொரு யூடியூப் சேனலில் ரகசிய ஒற்றன் அப்படின்னு ஒரு சகோதரர் வந்து பதிவு செஞ்சார். அதில் அவர் இந்த கருத்தை வந்து பதிவு செஞ்சுருக்காரு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தோடைய பேராதரவு பெற்று வந்துட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி தேனியில் இந்த ஒரு சமூகத்தோட கோரிக்கையே வந்து முன்னிறுத்தி எடுக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக, அதாவது தமிழக வரலாற்றிலேயே யாரும் செய்யாத ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகம் நீண்ட ஆண்டுகளாக போராடக்கூடிய ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பொதுக்கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களுடைய அடையாளமான மீண்டும் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர் என்று நிரூபிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்டரில் வந்து கேடயத்துலேருந்து பாண்டியர் சிம்பிளை வந்து கொடுத்துருக்காங்க, மீன் சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு சிலர் அப்படியே யூடியூப்பில் கதறலன்னு, அதே சமயம்
இது வந்து தேவையில்லாமல் சீமான் வந்து 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை உருவாக்க பார்க்குறாரு, தேவையில்லாமல் சாதி முதல்ல உருவாக்க நினைக்கிறாரு, இவருக்கு இதே தான் வேலை அப்படின்னு அவர் எப்போதும் மாதிரியே இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களோட எண்ணங்கள் சிந்தனைகள் எப்போவுமே இதே எண்ணத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்ம பல முறை நான் அதை வந்து சொல்லியிருந்திருக்கோம். அதாவது இன்றைக்கி யார் பாண்டியர்னு நம்ம நிரூபித்தாலும் யார் தலையிலையும் வந்து கிரீடத்தை கொண்டு வச்சு நம்மளை வந்து அரசவையில் வைக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி காலங்கள் மாறிச்சு, கல்வி, பொருளாதாரம், அரசியல் இது போன்ற விஷயங்களில் தான் வந்து எல்லா சமூகமும் வந்து ஓடணும், அரசியல் ரீதியாக போகணும். அவங்களுக்கும் பண்பாடு கலாச்சாரம் முக்கியம். நீங்கள் பாண்டியர்னு உங்களுக்கு ஆதாரம் இருந்தால் நீங்கள் பேசிக்கங்க, எங்களுக்கு ஆதாரம் இருந்தால் நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் வந்து இது 2 சமூகத்துக்குள்ளேயும் வந்து நீ இல்லை நான் இல்லைன்னு 2 சமூகம் சண்டை விட்டுக்காமல் சகோதரத்துவமாக போங்க நம்ம பலமுறை சொல்லியும் ஒரு சிலர் சாதி அமைப்புகள் மட்டும் இதை பிடிச்சி மட்டுமே தொங்கிக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இதை மட்டுமே பிடிச்சி தொங்கிட்டே இருக்காங்க. இதை விட்டு அவங்களுக்கு வேறு எதுவும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா என்னன்னு தெரியல. இதை தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து இதை பற்றி பேசுகிறனால நாளைக்கு சேரனை பற்றியோ சோழனை பற்றியோ பேசுகிறோம்னா அதுக்கு எதிராகவும் நம்மள்கிட்ட இந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு அவங்க போன்ற நபர்கள் வந்து வருவாங்க. சரி, அவர்கள் எப்போதுமே புரிதல் இல்லாமல் சில விஷயங்கள் பேசுகிறது இயல்பு தான், அவங்க எப்போதுமே பேசிட்டு போட்டோம். பட் நம்ம தேவேந்திர வேளா சமூகத்திற்கு நம்ம சொல்ல வர விஷயம்னா இது நமக்கான கோரிக்கை. ஏன்னா இந்த பொதுக்கூட்டத்தை சீர்குலைக்கணும் விஷயத்தில் தான் ஒரு சில சாதி அமைப்புகள் வந்து அதோட ஆதரவாளர்கள் வந்து தொடர்ந்து இந்த கருத்தை வந்து பதிவு செய்கிறாங்க. சரிங்களா? அதை நம்ம பெருசுபடுத்திக்காமல் இந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்திரளாக நம்ம தேவேந்திர வேளா சமூக மக்கள் எப்படி திரளாக கலந்துக்கணும் அப்படின்ற பற்றி தான் நம்ம வந்து திங்க் பண்ணணும். அது சம்மந்தமாக தான் நம்ம வந்து யோசிக்கணும். ஏன்னா தமிழக வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி இப்படி ஒரு முன்னெடுப்பு வந்து எடுக்கலை. ஏன்னா தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களில் தான் பல்வேறு அரசியல் கட்சி வந்து கலந்து கொண்டு நம்மளோட கோரிக்கைக்கு வந்து ஆதரவாக பேசியிருக்காங்க. அதை தவிர்த்து வந்து தனியாக ஒரு கட்சி வந்து இந்த சமூகத்திற்காண்டி ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மாநாடுகளோ யாரும் நடத்தின இடையில. ஆனால் வரலாற்றிலே முதல் முறையாக ஒரு சாதியோட ஒரு சமூகத்தோடைய கோரிக்கையை வலியுறுத்தி, சரிங்களா, அந்த பட்டியலிட்ட கோரிக்கை நம்ம நீண்ட ஆண்டுகளாக வந்து போரிட்டு இருக்கோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அதுவும் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத கட்சியாக இருக்கக்கூடியது நாம் தமிழர் கட்சி. அப்பேற்பட்ட ஒரு கட்சி அதை வந்து முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னா இதில் பெரும் ஆதரவாக கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. தேவேந்திர வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் இருந்து நீக்கணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய இந்த பொதுக்கூட்டமானது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பேப்பர் செய்திகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்து ஓரளவு போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சமூகத்தோட கோரிக்கை வந்து நாம் தமிழர் கட்சி எடுத்து இந்த மாதிரி பொதுக்கூட்டம் வந்து நடத்துகிறாங்க. அதனால் வந்து மக்களோட ஆதரவு வந்து பெருந்தெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பத்திரிகை செய்தியெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அதே போல் பேனர்களும் அங்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய அமைப்புகள், தேனிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்கங்கள் அவங்களாம் வந்து பேனர்கள் இப்போயே வைக்க தொடங்கிட்டாங்க. பெருந்திரளாக மக்களை திரட்டுறதுக்கான வேலைகள் வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் ஒரு சில பேர் நினைக்கலாம், என்னடா எவனோ ஒரு கட்சிக்கு ஏன்டா நம்ம மக்கள் வந்து பெருந்திரளாக வந்து அதில் திரட்டி அதில் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் அந்த அரசியல் கட்சிக்காண்டி இந்த கூட்டத்தை நாங்கள் வந்து சேர்க்கலை. மறுபடியும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். நான் முன்ன சொன்னது தான் இப்போயும் நான் சொல்கிறேன். வருகின்ற 2026 தேர்தலில் சீமானுக்கு ஓட்டு போடுங்க, போடாமல் போங்க. சரிங்களா? அண்ணனை ஆதரிங்க, ஆதரிக்காமல் இருங்க. அதே போல் அவங்க வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரி, போடலாட்டும் சரி, சரிங்களா, அவங்க ஆதரித்தாலும் சரி, ஆதரிக்கலாட்டும் சரி, ஆனால் ஒரு சமூகத்தோட கோரிக்கையை முன்னிறுத்தி, அதாவது என் சமூகத்தோடைய கோரிக்கையை முன்னிறுத்தி ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துது. அதில் என்னோட பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றக்காண்டி தான் தொடர்ந்து நம்ம மக்களை திரளாக அதில் கலந்துக்கணும்னு நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா? என்னை பொறுத்தளவு இந்த கோரிக்கையை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் எடுத்ததுக்கு பிறகாவது வந்து நாளைக்கு இன்னொரு கட்சிகளோடு எடுக்கலாம். அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து தமிழக வெற்றிக்கழகம் கட்சி நடக்கலாம், நாளைக்கு வாழ்வுரிமை கட்சி வந்து முன்னெடுக்கலாம். இந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் இருக்குது. அந்த மாதிரி கட்சியெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தோட கோரிக்கை முன்னெடுக்கணும் அப்படின்னோட அவங்க வந்து முன் வரலாம். இது ஒரு உதாரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ டெல்லியில் நடந்த உண்ணாவிரத போராட்டம் தெரியும்னு நினைக்கிறேன். இதில் பெருந்தெல்லாம் வந்து மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது ஒரு கவன ஈர்ப்பாக இருந்தது. அனைத்து பத்திரிகை செய்திலையும் வந்து பேசப்பட்டது, அனைத்து ஊடகங்களையும் பேசப்பட்டது. அதே போல் அண்ணன் சீமான் நடத்தக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்ற அந்த பொதுக்கூட்டமானது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வைரலாகும், மிகப்பெரிய அளவில் பேசுகிறதாகும். இதை பார்த்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு நம்ம திரள்றோமோ இதை வச்சு தான் அடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் நம்மளோட கோரிக்கையை பற்றி பேசவாத ஆரம்பிப்பாங்க. ஸோ இது நமக்கான ஒரு பொதுக்கூட்டம். நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த பொதுக்கூட்டத்தில் ஏதாவது வேற ஒரு கோரிக்கையை வச்சு இல்லை வேற ஒரு சமூகத்தோட கோரிக்கை வச்சு மிங்கிள் பண்ணி அந்த பொதுக்கூட்டம் நடத்தினாலும் நம்ம கலந்துக்கிறாமல் தவிர்க்கலாம். ஆனால் குறிப்பாக அது ஒற்றை கோரிக்கை மட்டும்தான், தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை பட்டியல் பிரிவில் வந்து நீக்கணும் அப்படின்னு ஒற்றை கோரிக்கை, அதுவும் நமக்கான கோரிக்கை. அந்த கோரிக்கைக்காக நம்மளோட இந்த பட்டியல் வெற்ற கோரிக்கைக்காக கண்டிப்பாக அதில் கலந்துக்கணும். நாளைக்கு சட்டசபைக்கே போனாலும் அவர் வந்து கண்டிப்பாக குரல் கொடுப்பார். நம்ம ஓட்டு போட்டு தான் அவர் போய் அங்கே பேசணும் கிடையாது. கண்டிப்பாக யார் வெற்றி பெற்றாலும் சரி, யார் சின்ன நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களே ஆதரிங்க. அதே போல் இந்த
பொதுக்கூட்டத்தில் மெயினாக நம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் வந்து பெருந்திரளாக கலந்துக்கணும் அப்படின்ட்டு மீண்டும் ஒரு முறை வந்து கேட்டுக்கிறேன். அதனால் இந்த சமூக தலங்களை சும்மா தேவையில்லாமல் அங்கே சாதி பிரச்சனை ஆயிருமோ, இங்கே வந்து தேவையில்லாமல் 2 சமூகத்துக்குள்ள வந்து பிரிவினையை உருவாக்குறாரு அது இதுன்னு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வேறு கண்டென்ட் இல்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அதை நம்ம கடந்து போகணும். ஏன்னா நம்ம ஏற்கனவே தொடர்ந்து பார்க்குறது தானே, இது இப்போ இன்றைக்கி நேத்தா இவங்களுக்கு இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அதனால் நமக்கான இலக்கை நோக்கி நம்ம பயணிப்போம். மீண்டும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 2ஆம் தேதி தேனி பங்களாமீடியில் நடத்தக்கூடிய இந்த பட்டியலிட்ட பொதுக்கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் நம்மளோட அடையாளத்தோடு அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து பெருந்திரளாக வந்து கலந்துக்கணும். இதை சீர்குலைக்கணும்னு நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களே ஒரு சில பேர் வந்து குட்டையை குழப்பம் வந்து நினைக்கலாம். ஏன்னா என்னடா பெருந்திரளாக வந்து இந்த கட்சியில் போய் வந்து இந்த பொதுக்கூட்டத்தில் வந்து கலந்துக்க போகிறாங்களே, ஒருவேளை வந்து இந்த மக்கள் வந்து இந்த கோரிக்கையை வந்து பெருசாக பேசும் விதமாக வந்து இதில் பெருந்தெல்லாம் கலந்துக்கிறாங்க, இப்படி கலந்துட்டால் நமக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிருமா அப்படின்னோட ஒரு சில பேர் வந்து இந்த கூட்டத்தை கிளைக்கிறதுக்கு வந்து முயற்சிக்கலாம். அதுக்கு எதற்கும் நம்ம வந்து இது இல்லாமல் நம்ம இந்த பொதுக்கூட்டத்தில் பெருந்தெல்லாக வந்து கலந்துக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறேன். இது சம்பந்தமாக நம்ம பலமுறை வந்து நம்ம இதில் பெருந்திரளாக நம் தேவேந்திர குல வேளாளர் சமூக உறவுகள் வந்து கலந்து கொண்டு இந்த பட்டியலிட்ட கோரிக்கையை வென்றெடுக்க இந்த மத்திய மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக எடுக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேணும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம், வீண் கருத்துக்களை ஏற்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மருதநலக்குடியிலான மல்லரனும் பல்லரனும் பாண்டியரனும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் சாதிப்பற்றையும் சாதி நட்பையும் தொடர்ந்து சொல்லிட்டு மீண்டும் காலையில் சந்திக்கிறேன். நன்றி.